கல்வி டிவி வழங்கும் இலவச நேரலை நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு கப்போத்த சாதாரண தர பரீட்சையை எதிர்கொள்ள இருக்கிற மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துக்கான கடந்த கால வினாக்களை பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் 2019ஆம் ஆண்டு வந்த ஒரு எஸ்ஏ கேள்வி உண்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் சைடில் வந்து ஒரே ஒரு கேள்வி, ரைட்? இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்லேயே எலக்ட்ரானிக்ஸில் வந்து கஷ்டமான ஒரு கேள்வி, அது சிம்பிளாக உடைச்சு போட்டு போகிறது எப்படின்றத இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், ரைட்? ஓகே, 9வது எஸ்ஏ, ரைட்? எஸ்ஏ பாட்டில் உள்ள கடைசி கட்டுரை வகை வினாக்களில் உள்ள 9வது கேள்வி கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் சேர்ந்த மாதிரியான ஒரு கேள்வி, ரைட்? இங்கே மின்னிரசாயனம் சம்பந்தமான ஒரு கேள்வியும், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அதாவது எலக்ட்ரானியல் சார்ந்த மாதிரியான ஒரு கேள்வியும் எங்கே கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த 9வது கேள்வியை ஃபுல்லாக செய்வோம், ரைட்? ஓகே, கேள்விக்குள்ளே போவோம். 9வது கேள்வியில் ஏ பாட்டில் கீழே தரப்பட்டுள்ள ஒரு 1, ஒரு 2 ஆகியவற்றின் முறையே உருகிய சோடியம் குளோரைட்டையும் மற்றது நீர் சோடியம் குளோரைட்டு கரைசலையும் கார்பன் அல்லது அது வந்து பிரேக்கெட் காரியம்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? அப்போ பென்சில் கூர் மாதிரியான ஒரு கார்பன் பிரதிரப்ப வடிவம் தானே, ரைட்? ஓகே, மின் வாய்களை பயன்படுத்தி மின்பகுப்பு செய்வதற்கு தயார் செய்யப்பட்ட இரு மின்பகுப்பு கலங்கள் உருவில காட்டப்பட்டது, ரைட்? படத்தை பாருங்கள். ஒரு 1, 2 ரைட். ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று எடுத்து, ரைட்? ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று எடுத்து உருகிய நிலையில் உள்ள, ரைட்? உருகிய நிலையில் உள்ள சோடியம் குளோரைட், அப்போ NaCl இருக்க போது உருகின நிலையில் இருக்க போது என்றால், இப்போ ஒரு உப்பு எடுத்து, ரைட்? உப்பு வந்து முன்ன கடத்த முடிக்கிட்டால் உண்மையாக உப்பு வந்து முன்ன கடத்தாது. என்ன ரீசன்? உப்பு வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு பிணைப்பில் இருக்கும். சோடியம் சரி, சோடியம் தன்னிட்ட இருக்கிற ஒரு இடத்துல குளோரினேட்டை கொடுத்துட்டு குளோரினேட்டை கொடுத்துட்டு NaCl வந்து ஸ்ட்ராங்கான பிணைப்பில் இருக்கும். அப்போ அவ்வளோ ஈஸியாக உப்பு வந்து முன்ன கடத்த விடாது. என்ன காரணம்? உப்பு வந்து எண்ணெயும் சிஎல்லும் ஒரு ஸ்ட்ராங்கான பிணைப்பில் இருக்கபடியாக முன்ன கடத்த விடாது. ஆனால் இங்கே பேர் உருகிய நிலையில் உள்ள சோடியம் குளோரைடு NaCl வந்து உருகின நிலையில் இருக்குது, ரைட்? ஒரு லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது, ரைட்? உருக்கப்பட்டிருக்கணும். என்ன? உப்பு எடுத்து கொஞ்சம் வெப்பம் ஏற்றுறாய். உப்பு எடுத்து நீ ஒரு அடுப்பில் வச்சு வெப்பம் ஏற்றினா என்ன நடக்கும்? உப்பு வந்து உருகும், ரைட்? உப்பு மட்டும், வெறும் உப்பு NaCl மட்டும்தான், ரைட்? ஒரு உருவாப்பு உருகினால் அது என்ன நடக்கும்னா அது கொஞ்சம் மின்னோட்டத்தை கடத்துற இயல்புக்கு வந்துடும். என்ன காரணம்? வெப்பத்தை கொடுத்தால் பிணைப்பு உடைக்கப்படும். சோடியத்துக்கும் குளோரினுக்கும் உள்ள பிணைப்பு, ரைட்? அது பிணைப்பை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ வெப்பத்தை வெளியிலேருந்து கொடுத்த உடனே அந்த பிணைப்பு உடைக்கப்பட்டு எலக்ட்ரான்கள் விடுவிக்கப்படும். அயன்கலங்கு உருவாகும். Na பாசிட்டிவ், Cl நெகட்டிவ், அந்த மாதிரி அயன்கலங்க உருவாகக்குள்ள அயன்கள் வந்து ஈஸியாக மின்னோட்டத்தை ஓடவிட போயிடும், ரைட்? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உருகின நிலையில் உள்ள NaCl, உருகின நிலையில் உள்ள உப்பு வந்து பாருங்க Na+, ரைட்? Na வந்து இறுதி ஓட்டல் ஒரு இடத்துல வச்சிருப்பார், அவர் வந்து அதை ரிலீஸ் பண்ணி Na+ வருவார், ரைட்? அடுத்தது Cl நெகட்டிவ், ரைட்? Cl-. இந்த 2 அயன்களும் இந்த உருகின நிலையில் உள்ள சோடியம் குளோரைட்டுக்கு இருக்க போகுது. இங்கே வந்து பார் கார்பன் அனோட், இது வந்து கார்பன் கேத்தோட், ரைட்? ஓகே, அப்போ இங்கே அது வந்து ஒரு பேட்டரி வெளியிலேருந்து ஒரு புற மின் முதல்ல கொடுத்து இணைக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் மின்வாய், இங்கே வந்து மைனஸ். அப்போ இது பாசிட்டிவ் மைனஸ்னா இங்கே இருந்து வரைக்கும் இதுவும் வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் மின்வாய்ன்னு சொல்கிறது, இதை வந்து நெகட்டிவ் மைனஸ் மின்வாய்ன்னு சொல்கிறது, ரைட்? ஓகே, இப்போ இந்த உருகின நிலையில் உள்ள சோடியம், இந்த பாத்திரத்துக்கு பேர் உருகின நிலையில் உள்ள சோடியம் குளோரைட் இருக்குது தானே, அப்போ வந்து Na+ அயன்களும் Cl- அயன்களும் அங்கே இருக்க போயிடும், ரைட்? ஓகே, இப்போ Na+ அயன்கள் என்ன நடக்கும்? இந்த மின்பகுப்பு வெளியிலேருந்து மின் முதல்ல கொடுத்த உடனே இந்த மறை மின்வாயை நோக்கி, அதாவது மைனஸை நோக்கி இந்த ப்ளஸ் அயன்கள் எல்லாம் Na+ அயன்கள் எல்லாம் இங்கே மைனஸை நோக்கி கவரப்படுவினம். அந்த மாதிரி இந்த Cl- எல்லாம் இங்கே ப்ளஸை நோக்கி கவரப்படுவினம், ரைட்? ஓகே, அப்படி ஒரு எலக்ட்ரான்ஸினுடைய ஃப்ளோ நடக்கிறதால மின்னோட்டம் ஓடப்படும். இது வந்து இந்த திசை வந்து எலக்ட்ரான்கள் பாய்கிற திசையை தான் இது காட்டுது. எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த திசையில் வெளியே தான் போகும். மைனஸ்ல தான் எலக்ட்ரான் வெளியிடும். அப்போ இந்த திசை வெளியே தான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளிக்கிடும்ன்றதை இங்கே படத்தில் கிளியராக காட்டுகிறது, ரைட்? ஏன்னா அங்கே கேள்விக்குள்ளே போவோம். மின்பகுப்பு நடைபெறும் போது QRVW, அப்போ இங்கால வந்து பேர் இங்கால இன்னொன்று இருக்கு பேர் QRVW இருக்கு. இங்கே இந்த ஒரு 2ல் பேர் இங்கே வந்து வெறும் உப்பை மட்டும்தான் நீர்க்கரைசல், அதாவது உப்பை மட்டும்தான் வந்து உருகின நிலையில் வச்சுருக்காங்க, ரைட்? தண்ணி எதுக்கு சேர்க்கல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீர் சோடியம் குளோரைட்டு கரைசல், ரைட்? தண்ணியை சேர்த்து கிடையாது, உப்புக்குள்ளே தண்ணியை சேர்த்து தான் அதை மின்னோட்டத்தை ஓடப்படுற மாதிரியான நிலைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே வந்து வெப்பத்தை கொடுத்து அதை உருக்கி கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு 1ல் ஒரு 2ல் வந்து தண்ணியையும் உப்பையும் சேர்த்து மின்னோட்டத்தை கடத்துற நிலைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறோம், ரைட்? ஓகே, இங்கே இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் ஆனால் இங்கே ப்ளஸ் மின்வாய், இங்கே நெகட்டிவ் மின்வாய், மைனஸ் மின்வாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அயன்கள் இருக்கும். என்ன காரணம்? உப்போட தண்ணியை சேர்த்துக்கிட்டு, ரைட்? உப்போட தண்ணியை சேர்த்து ஈஸியாக மின்ன கடத்தக்கூடிய மாதிரி நிலைக்கு போயிடும். அப்போ தண்ணியிலையும் பாருங்க H2O, ரைட்? அப்போ H+ அயன்கள் அங்கே இருக்க போயிடும், H+ அயன்கள் இருக்க போயிடும். அதே நேரத்தில் நெகட்டிவ் அயன்கள் இருக்க போயிடும். அதே நேரத்தில் உப்பில் இருக்கிற Na பாசிட்டிவ் ப்ளஸ் Cl நெகட்டிவ், ரைட்? அப்போ இப்படியான அயன்கள் இருக்குன்னா அது என்ன காரணம்? மின்னோட்டத்தை ஓடவிட போயிடும். மிக அரிதாக மின்னோட்டத்தை ஓடவிடக்கூடியவர்கள் இந்த அயன்கள்,
அயன்கள் வந்து இலத்திரன் இழந்து இலத்திரனை ஏற்று இருக்கக்கூடிய ஆக்கள் அதுதான் அயன்கள்னு சொல்கிறது. அந்நியன்கள் கட்டியன்கள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க நீங்கள். இப்போ எப்படியான ஆக்கள், அதாவது 2 விதமான ஒரு காட்டியிருக்கு மின் வகுப்பு செய்கிறதுக்கான ஒரு முறை. இது வந்து மின் ரசாயனம், ரைட்? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இதை பற்றி கிளியராக படிச்சிருப்பேன், ரைட்? ஓகே. மின் பகுப்பு நடைபெறும் போது QRVW எனும் அயன்கள் உருவில் அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ள திசைகளில் செல்லும், ரைட்? ஓகே. QRVW கியூவும் ஆரும் பாருங்க, 2 இடத்துலையும் இருக்குது. QR இந்த 2 படத்துலையுமே QR இருக்குது என்றால் கண்டிப்பாக சோடியம் குளோரைடில் உள்ள அயன்களாக தான் இருக்க வேண்டும். ஏன்னா 2 இடத்துலையுமே உப்பு இருக்குது. ஆகவே QRன்றது கண்டிப்பாக ஒரு சோடியம் குளோரைடு சார்ந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்க வேண்டும், ரைட்? அப்போ Na+Cl- இருக்க வேண்டும். இரு கலங்களுக்கும் பொதுவானது. ஓகே. முதலாவது கேள்வி QR, இப்போ கேள்வியில் சொல்லுங்கள் QRன்றது ஆகிய அயன்கள் இரு கலங்களுக்கும் பொதுவானவை என்றால் 2 இடத்துலையுமே சோடியம் குளோரைட் இருக்கிறபடியால் Na+Cl- அயன்களை தான் இருக்க போகுது, ரைட்? ஓகே. முதலாவது கேள்வி பார், QRW ஆகிய அயன்களின் ரசாயன குறியீடுகளை முறையே எழுது, ரைட்? QRW இந்த 3 பேரை Q பார், Q வந்து பாருங்க இந்த பிளஸை நோக்கி தான் போகுது. இந்த படத்துல காட்டிக்கிற Q வந்து பிளஸை நோக்கி தான் போகுது. பிளஸை நோக்கி போகுதுனால அது கண்டிப்பாக ஒரு மைனஸ் அயனாக இருக்க வேணும். அப்போ Q முதலாவது கேள்விக்கு விட எழுதலாம். நீ Qன்றவர் கண்டிப்பாக ஒரு Cl- இருக்க வேணும். என்றால் மைனஸ் தான் பிளஸை தேடி போகுது. Q வந்து படத்தின்படி இங்கே பிளஸை தேடி போகுது. அப்போ ஒரு நெகட்டிவ் தான் பிளஸை தேடி போகும் என்ற கதையின்படி, அந்த லாஜிக்கின்படி Qன்றவர் எனக்கு Cl- இருப்பார், ரைட்? ஓகே. அடுத்தது என்னத்தை கேட்டுக்கிறான்? ஆரை கேட்டுக்கிறான், ரைட்? ஆர்ன்றது படத்தில் வேறு ஆர்ன்றது மைனஸ் மறை மின்வாயை தேடி போகுது. அப்போ அது ஒரு நெகட்டிவ். அப்போ சாரி மைனஸ் மின்வாயை தேடி போகுதுன்னா அது ஒரு பிளஸ் அயனாக இருக்க வேணும். அப்போ ஆர்ன்றவர் இங்கே யார்? பிளஸ். ரெண்டுக்கும் பொதுவானால சோடியம் தானே. அப்போ Na+, ஆர்ன்றவர் Na+ இருப்பார், ரைட்? ஓகே. அடுத்தது வந்து W என்ன எடுக்க, மூன்றாவது விஷயம் என்ன? W என்ன எடுக்க. Wன்றது நீர்க்கரைசல். இங்கே ரெண்டாவதுல முதலாவது படத்தில் பாரு W இல்லை, ஒரு 1ல் W இல்லை, ஒரு 2ல் தான் W இருக்கிறது. Wவும் Bயும் பாருங்க நீர் இண்டியாக்கள், தண்ணி இண்டியாக்கள். அப்போ தண்ணி இண்டியாக்கள் யார்? H+ அயனும் O- அயனும். இங்கே வந்து மைனஸை தேடி போகிறது யார்? ப்ளஸ் தான் தேடி போவோம். அப்போ H+ அயன் தான் அங்கே Wவாக இருக்க. அப்போ Wவாக இருக்க போகிறவர் H+ அயன். இதை கொடுத்து விட்டினாலே சரி. ஓகே. ஆனால் தொடர்ச்சி அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி பார், ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள கலத்தின் கெதோட்டுக்கு அருகில் நடைபெறும் அரை தாக்கத்தை எழுது. ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள கலத்தின், அது ஒரு மின்கலம் மாதிரி, ரைட்? ஓகே. கெதோட்டுக்கு அருகில் நடைபெறும் அரை தாக்கத்தை எழுது. இதுதான் கெதோட், ரைட்? ஓகே. நான் எழுதி காட்டுறேன் உனக்கு. கெதோட் முனையில், அதாவது இது வந்து மைனஸ் முனைன்னு சொன்னாலும் என்ன, மைனஸ் முனை, இது ப்ளஸ் முனை. இங்கே தான் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிற டைரெக்ஷன், ரைட்? ஓகே. மைனஸில் தான் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் ஓடும், ரைட்? இப்படி தான் எலக்ட்ரான்ஸ் ஓடும், ரைட்? ஓகே. இப்போ என்ன கேள்வி ஒன்றுட்ட, ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள கலத்தின் கெதோட்டு கரையில் நடக்கிற அரைத்தாக்கத்தை எழுது. கெதோட்டு கரையில் இங்கே Na+ தான் தேடி வரும்னு சொன்னானே, ப்ளஸ் அயன்கள் தான் மைனஸை தேடி வரும்னு சொன்னான். அப்போ இங்கே வர போகிறது Na+ லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது, என்ன, ரைட்? அப்போ Na+ சோடியம் ப்ளஸ் அயன்கள் லிக்விடில் இருக்குது, உருகின நிலையில் இருக்குதுன்றபடியால் உருகின சோடியம் இருக்குன்னா அது லிக்விடில் இருக்கும், ரைட்? ஓகே. Na+ வந்து ஒரு இலத்திரனை வேண்டி, ரைட், சோடியம் அணுவாக மாறும். ஸ்ட்ராங்கான ஒரு நிலைக்கு வரப்போகிறார் சோடியம் அணுவாக, ரைட்? அதெல்லாம் உருகின நிலையில் தான் இருக்க போகுது, ரைட்? அப்போ இலத்திரனை வேண்டி Na+என்ற அயன் வந்து இலத்திரனை வேண்டி Na வந்து உலோக அணுவாக மாறும். ஸ்ட்ராங்கான ஒரு நிலைக்கு அந்த Na மாறும், சோடியமாக மாறும், ரைட்? ஓகே. அத்தாக்கம் ஏன் தாழ்த்தல் என அழைக்கப்படுகிறது? தாழ்த்தனை ஏன் அழைக்கப்படுது என்றால் Na+ அயன்ன்றது, ரைட்? Na+ அயன்ன்றது இந்த சமன்பாடு படி, இந்த மேலெழுதின சமன்பாடு படி இலத்திரனை வேண்டுது, ரைட்? இலத்திரனை வேண்டினால் அது தாழ்த்தல். இலத்திரனை வாங்குகிறது. Na+ என்ற அயன் வந்து பாருங்க இலத்திரனை வேண்டித்தான் Na ஸ்ட்ராங்கான ஒரு நிலைக்கு போகுது, ரைட்? அப்போ இலத்திரனை வேண்டுறது என்றால் அது தாழ்த்தப்படுது என்று அர்த்தம். இலத்திரனை ரிலீஸ் பண்ணுதுன்னு சொன்னால் அது ஒட்சியேட்டப்படுது என்று அர்த்தம், ரைட்? அதுதான் விளக்கம். அப்போ தாழ்த்தல் என்று அழைக்கப்படுது Na+ அயன் வந்து இலத்திரனை வாங்குறதால, ரைட்? ஓகே. ஒரு 2ல் உள்ள கலத்தின் அனோட்டிக் அருகில் நடைபெறும் அரைத்தாக்கத்தை எழுது. ஒரு 2ல் அனோட்டுக்கு கிட்ட நடக்கிற அரைத்தாக்கத்தை எழுதுவாங்க. இப்போ ஒரு 2 இங்கே கிடக்கு, ரைட்? அனோட் வந்து இங்கே கிடக்கு. அனோட்ன்றது என்ன? பாசிட்டிவ், நெகட்டிவ், ரைட்? அப்போ அனோட்டுக்கு கிட்ட நடக்கிற அரைத்தாக்கத்தை எழுது என்று கேட்டுக்கிறாங்க, ரைட்? ஓகே. இப்போ எழுதி காட்டுறேன். அனோட்டுக்கு கிட்ட நடக்கிற அரைத்தாக்கம் வந்து எனக்கு Cl-, ரைட்? அங்கே Cl- இருக்க போது அது நீர்க்கரைசல்ன்றபடியே நான் அக்யூசன் எழுதுறேன், ரைட்? நீர்க்கரைசல் நிலையில் இருக்க போது Cl-. அது வந்து என்ன, இலத்திரனை இழந்து எனக்கு என்ன வரப்போகுது? Cl2 கேஸை ரிலீஸ் ஆக போகுது. Cl2 கேஸை ரிலீஸ் ஆக போகுது. அப்போ இங்கே வந்து சமப்படுத்த வேணும். ஏன்னா இங்கே குளோரின் 2 இருக்குல்ல, அப்போ இங்கேயும் 2 குளோரின் போட வேணும், சமப்படுத்த வேணும். இங்கே இலத்திரனையும் 2 இலத்திரனை இழங்க போகுது, ரைட்? ஓகே. இப்படி சமப்படுத்தி விட்டீங்கன்னா சரி, ரைட்? ஓகே. அப்போ 2 Cl- அக்யூஸ் நிலையில் இருக்குது, 2 இலத்திரனை இழந்து Cl கேஸை வரப்போகுது. இந்த கதையை கதைச்சு விட்டீங்கனாலே இதில் சரி. அப்போ இது மூன்றாவது கேள்விக்கு நாங்கள் இப்போ அனோட்டில் நடக்கிற தாக்கம் இங்கே மைனஸ் தானே தேடி போகுது, ரைட்? அப்போ Cl- தான் தேடி போகுது. இங்கே Na+ இங்கே வரும்.
ரைட்டு. அப்போ அப்படி தான் தாக்கம் நடக்க போகுது. ரைட்டு. அடுத்த கேள்வி 4வது கேள்வி. இப்போ அனோடுகளுக்கு வேறு தகவல் எழுதி போட்டோம். அடுத்த கேள்வி 4வது கேள்வி. மேற்குறித்த கலங்களில் கார்பன் மின்வாய்களுக்கு பதிலாக பயன்படுத்தத்தக்க வேறு உலோக மின்வாய் என்ன? கார்பன் மின்வாய் தான் நீங்கள் பயன்படுத்தினாங்க. அதுக்கு பதிலாக வேறு என்னத்தை பயன்படுத்தலாம்? பிளாட்டினம். ரைட். பிளாட்டினம் மின்வாயை பயன்படுத்தலாம். அப்போ பயன்படுத்தக்கூடிய மின்வாய் என்னன்னு கேட்டால் பிளாட்டினம் அல்லது பிடி என்று குறித்தாலும் சரி. பிடின்றது பிளாட்டினம் தான். ரைட். ஓகே. அடுத்தது 5வது கேள்வி. சோடியம் பிரித்தெடுப்பின் போது டவுன் செல்லில் நடக்கிற தாக்கம் மேற்குறித்த ஒரு டவுன் செல்லில் என்ன உருகின சோடியம் குளோரைடு தான் வைக்கிறது. அப்போ உரு ஒன்றில். அப்போ கேள்வியை பாரு, சோடியம் பிரித்தெடுப்பின் போது டவுன் ஸ்கலத்தில் நடைபெறுகிற தாக்கம் மேற்குறித்த உருவில் எக்கலத்தில் காணப்படுதுன்னா உரு ஒன்றில் சோடியம் உருகின நிலையில் வச்சு பாய்கிறது. அப்போ உரு ஒன்று என்று எழுதினீங்க என்றால் சரி. ரைட். ஓகே. நான் ஒரு அடுத்த கேள்வி பார்ப்போம். மேலே ஒரு 2 காட்டப்பட்டுள்ள கலத்தில் மின்பகுப்பு நடைபெறும் போது அதில் அடங்கியுள்ள கரைசலுடன் சில பினோப்திலின் துளிகள் சேர்க்கப்பட்டது. அப்போது கிடைக்கும் அவதானிப்பை குறிப்பிடும். மேலே ஒரு 2ல் கொஞ்சம் பினோப்தலின் துளிகளை சேர்க்கப்படுகிறது. என்ன நடக்கும்னு கேட்டுக்கிறாங்க. ரைட். ஓகே. இங்கே மின்பகுப்பு நடக்க போகுது. ரைட். ஓகே. இந்த கேள்வி பார்ப்போம். ஒரு 2ல் மின்பகுப்பு நடக்க போகுது என்றால் இந்த இடத்துல மின்பகுப்பு ஒரு 2ல் மின்பகுப்பு நடக்க போகுதுண்டா என்ன நடக்க போகுது? இங்கே எங்களுக்கு என்ன நயங்கள் இருக்குன்னு பார்த்துனாங்க. என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்துனாங்க. அதே மாதிரி Cl நெகட்டிவ் இருக்குன்னு பார்த்துனாங்க. H+ அயன்கள் நீர்க்கரைசல் ரெண்டபடியாக H+ அயன்கள் இருக்குன்னு பார்த்துனாங்க. O நெகட்டிவ் அயன்கள் இருக்குன்னு பார்த்துனாங்க. ரைட். ஓகே. அப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்றால் இந்த H+ அயன்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 சேர்ந்து எனக்கு H2 கேஸாக ரிலீஸ் ஆகும். அது மாதிரி இங்கே Cl பாருங்க குளோரின் கேஸாக ரிலீஸ் ஆகும். 2 சேர்ந்து. ரைட். ஓகே. அப்போ இப்படி அதாவது இந்த Cl கேஸும் H2 கேஸும் இங்கே வெளியேறணும் உடனே மிஞ்ச போகிறது யார்? Na பாசிட்டிவ் O இருக்குது. இங்கே ப்ளஸ் அயன்கள் கொஞ்சம் இருக்கும். அப்போ NaOH இங்கே உருவாகக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருக்குது. NaOH ஒரு கேரக்டரிசல். ரைட். NaOH உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றது குளோரின் வாயு ஹைட்ரஜன் வாயு ரிலீஸ் ஆகக்கூடிய வெளியில் போகக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ஒரு 2 காட்டப்பட்டுள்ள இந்த பினோப்திலின் துளிகள் சேர்க்கப்படக்குள்ள இந்த கரைசல் எப்படி என்ன மாதிரி மாற்றத்தை வருமானால் கரைசல் வந்து ஒரு ரோஸ் கலர் அல்லது ஒரு சிவப்பு நிறம் அல்லது இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். ஏன் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும் என்றால் அங்கே NaOH உருவாக்கப்படுகிறதால NaOH உருவாக்கப்படும். என்ன ரீசன்? தொடர்ந்து நாங்கள் மின்பகுப்பு நடத்தி கொண்டு இருக்கக்குள்ள H2 வாயு ரிலீஸ் ஆயிரும், Cl2 வாயு ரிலீஸ் ஆயிரும், மிஞ்ச போகிறது NaOH சேர்ந்து NaOH உருவாகும். ஒரு கரைசல் உருவாகிறபடியால் எனக்கு இந்த இடத்துல வந்து பினோப்திலின் துளிகளை சேர்க்கக்குள்ள இளஞ்சிவப்பு அவதானிப்பு என்ன கேட்டால் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். குறிப்பிட்ட அவதானிப்புக்கான காரணம் என்னென்னு கேட்டால் மின்பகுப்பு நடக்கக்குள்ள NaOH உருவாக்கப்படும். அந்த விஷயத்தில் என்றால் சரி. அது 2 வாயுக்களும் Cl வாயுக்களும் Cl2 வாயுக்களும் H2 வாயுக்களும் ரிலீஸ் ஆன உடனே மிஞ்ச போகிற NaOH உருவாக்கப்படும். ரைட். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி பாருங்கள். ஒரு எலக்ட்ரானிக்ஸில் வந்து ரொம்ப கடினமாக நிறைய பேர் கடினப்படுற ஒரு கேள்வி. ஆனால் ரொம்ப ஈஸி சிம்பிளாக அடிச்சுட்டு போகக்கூடிய விஷயம் விளங்கிட்டோன்னா நீ ஈஸியாக அடிச்சுட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு கேள்வி தான் எலக்ட்ரானிக்ஸ் பி பார்ட்டில் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. ரைட். ஓகே. 9வது கேள்வியுடைய பி பார்ட்டில் ஒரு ரொம்ப அன்றாட வாழ்க்கை நீ பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். நிறைய டீச்சர்ஸே இந்த பாடங்களில் குழம்பக்கூடிய மாதிரியான ஒரு சில நிலைமை இருக்கும். ஏனென்றால் அது சரியான புரிதல் எடுத்துக்கொள்ளணும். முதலாவது எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான பாடம். இந்த விஷயம் விளங்கிட்டா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். விளங்காத வரைக்கும் நமக்கு அந்த பாடம் கடைசி வரையும் புரியாது. அப்போ சரியாக அந்த என்னென்ன தேவைகளுக்காக அதை பயன்படுத்துகிற ஒவ்வொரு துணை உறுப்புகளும் ஒவ்வொரு எலக்ட்ரானியல் கூறுகளும் ஒவ்வொரு எலக்ட்ரானியல் உபகரணங்களும் என்னென்ன தேவைக்காக பயன்படுத்துகிறோம்ன்றதை சரியாக புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் சிம்பிளாக அடிச்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். என்ன மாதிரியான கேள்வின்னு சொன்னால் ஒரு ஆம்பிளிஃபயர் சர்க்கிட். ரைட். ஒரு ஆம்பிளிஃபயர் சர்க்கிட்னு சொல்லுவாங்க. அதாவது விரியலாக்கல் சுற்று. இதுக்கு டிரான்சிஸ்டரை மெயினாக யூஸ் பண்ணுறது எலக்ட்ரானிக்ஸில். நாங்கள் அந்த கேள்வி எனக்கு ஒரு வச்சு பார்ப்போம். ரைட். என்ன மாதிரி பேர் வச்சுருக்கீங்க. ரைட். இது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு O லெவல் எக்ஸாமில் வராத ஒரு கேள்வி தான். இது வரைக்குமே இந்த ஒரு O லெவல் எக்ஸாம்லேயே இப்படியான அதாவது எலக்ட்ரானிக்ஸில் இப்படி ஒரு கேள்வி வந்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு போட்டிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வி. அப்போ நீங்கள் இனிமேல் எக்ஸாம் எழுத போகிற உங்களோட பேட்சுக்கு வந்து இதில் வந்து இதே கேள்வியை போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம். இந்த இதில் ஒவ்வொரு துணை உறுப்புகளுக்கும் என்னென்ன உதவி செய்யுது என்னென்ன வேலை செய்யுது இந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி போட்டு உங்களுக்கு கேட்கலாம். பாசிபிலிட்டி என்ன கேள்வி வந்திருக்கின்றபடியாக உங்களுக்கும் வரலாம். ஸோ நாங்கள் ரெடியாக இருப்போம் அதுக்கு. ஓகே. கேள்வியை பார். ஒரு பொதுசன ஒலிபெருக்கல் தொகுதியின் பகுதிகள் கீழே தரப்பட்டுள்ளது. பொதுசன ஒலிபெருக்கல் தொகுதியின் பகுதிகள். பொதுசான ஒலிபெருக்கல் தொகுதின்னு சொன்னால் இந்த லவுட் ஸ்பீக்கர் கோயில் வழியை பாட்டு போடுவாங்க. மைக்கில் வந்து இப்போ நான் கதைக்கிறது இப்போ நான் வந்து ஒரு மைக்கில் கதைக்கிறேன்னு சொன்னால் மைக்கில் கதைக்கிற சவுண்ட் வந்து உனக்கு பெருசாக இருக்குது. நான் சின்ன மெல்லமாக கதைக்கிறது உனக்கு பெருசாக இருக்குது. இப்போ நீ இப்போ கோயில் வழி இந்த பாட்டுகள் பாடுவாங்க அல்லது இந்த இசை நிகழ்ச்சிகள் டிவியில் போடுவாங்க. இசை நிகழ்ச்சிகள் அதாவது இந்த சில பிள்ளைகள் வந்து மைக்கை கையில் பிடிச்சி பாடும். இப்போ மைக்கை வந்து கையில் பிடிச்சி பாடக்குள்ள மெதுவாக பாடுறது அந்த பிள்ளையின் வாயிலேருந்து வர சவுண்ட் வந்து மெதுவாக தான் இருக்கும். ஆனால் லவுட் ஸ்பீக்கரில் இருக்கிறது பெருசாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சர்க்கிட் தான் விரியலாக்கல் சுற்று. விரியலாக்கம் செய்கிறது. ரைட். இது வந்து ஒரு சமிக்ஞை விரியலாக்கம்னு சொல்கிறோம். சமிக்ஞை விரியலாக்கம்னா வோல்டேஜை விரியலாக்கம் பண்ணுறது. ரைட். அந்த மாதிரியான ஒரு சர்க்கிட் தான். நான் இந்த சர்க்கிட்டை உனக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு பிறகு உனக்கு
இந்த கேள்வியில் உடைக்க ஈஸியாக இருக்கும் ரைட். முதல்ல என்ன நடக்க போகுது இந்த சைக்கிளில்? டிரான்சிஸ்டர் ரைட். டிரான்சிஸ்டர் என்ற அடிப்படை உனக்கு புரிஞ்சிருக்க வேணும். டிரான்சிஸ்டர் எப்படி தொழிற்படும்ன்றது தெரிஞ்சிருக்க வேணும். இங்கே டிரான்சிஸ்டராக காட்டப்படுறது இங்கே இது வட்டத்தில் காட்டியிருப்பாங்க. இதுதான் டிரான்சிஸ்டர் ரைட். வட்டி வேப்ப இதுதான் டிரான்சிஸ்டர் ரைட். இந்த அம்புக்குறி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்சிஸ்டரில் மின்னோட்டம் ஓடக்கூடிய திசையை காட்டும். அம்புக்குறி வந்து அப்போ இங்கே முன்னா தான் மின்னோட்டம் ஓடுது. மின்னோட்டம் ஓடுற திசையை இந்த படத்தில் அம்புக்குறியால் காட்டப்பட்டிருக்கு டிரான்சிஸ்டரில். இது என்ன டைப்? டிரான்சிஸ்டர்லேயே 2 டைப் இருக்குது. என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர், பிஎன்பி வகை டிரான்சிஸ்டர். இதில் எல்லாமே சுற்றுகளில் பொதுவாக எல்லாத்துலேயும் சுற்றுகளில் என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் தான் பயன்படுத்தப்படுவது அதிகமாக. ஆனால் பிஎன்பி டிரான்சிஸ்டரை நாங்கள் பயன்படுத்துவது குறைவு, பயன்படுத்துவதே இல்லை என்றே சொல்லலாம். என்ன காரணம்? சிலவங்களுக்கு அது காரணத்தை விஞ்ஞானம் பண்ணுறது பாருங்க, சும்மா சொல்லி போட்டு போகக்கூடாது, பாடமாகி போட்டு சொல்லி போட்டு போகக்கூடாது. ஏன் அது என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது சுற்றுகளில், பிஎன்பி வகை டிரான்சிஸ்டர் பயன்படுத்துவது குறைவு. என்ன காரணம்? சும்மா சொல்லி போட்டு போகலாம் தானே நாங்கள் என்பிஎன் தான் பயன்படுத்த மாட்டோம். ஏன் பயன்படுத்தணும் ஒரு கேள்வி இருக்குது. பிஎன்பி ஏன் அவாய்ட் பண்ணுறோம்னு ஒரு கேள்வி இருக்குது. என்ன ரீசன்? இந்த என்பிஎன் எப்படி உருவாகுதுன்னு சொன்னால் பாருங்கள், என்பிஎன் இந்த 3 சந்தி, அதாவது என்பி சந்தி அப்புறம் பிஎன் சந்தியை ஒன்றுக்கு மேலே வச்சு என்பிஎன் சந்தியை உருவாகும். இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பெருமளவாக இருக்கும். எலக்ட்ரான்கள் ஏனென்றால் எண்ணில் வந்து நெகட்டிவ் தானே, அப்போ எலக்ட்ரான்கள் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே துளைகள் தான் இங்கே கொஞ்சம், நடுவில் வந்து துளைகள் அது வந்து கொஞ்சமாக இருக்கும். அப்போ துளைகள் ஹோல்ஸ் வந்து குறைவாக இருக்கும். இங்கே மற்ற இந்த பக்கம் என்ன இருக்கிறபடியா இங்கே எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் பிஎன்பி டிரான்சிஸ்டர் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது கொஞ்சமாக தான் இருக்கும். இங்கே துளைகள் வந்து பாருங்க, ஹோல்ஸ் வந்து பாருங்க நிறையவே இருக்கும். அப்போ ஹோல்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் குறைவாக இருக்கும். அப்போ எங்களுக்கு மின்னோட்டத்தை ஓடக்கூடிய திறன் யாருக்கு இருக்குது? ஹோலுக்கு இருக்கா, அல்லது துளைகளுக்கு இருக்கா, எலக்ட்ரானுக்கு இருக்கான்னு கேட்டால் எலக்ட்ரானுக்கு தான் மின்னோட்டத்தை ஓடக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்போ எலக்ட்ரான்கள் இங்கே வேறுமோ என்பிஎன் டிரான்சிஸ்டரில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்க அப்படியே அங்கே மின்னோட்டத்தை ஓட வைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் பிஎன்பியில் வந்து துளைகள் அதிகமாக இருக்குது. துளைகளை அசைய வைக்க எங்களால் முடியாது. எலக்ட்ரான்களுக்கு தான் எங்களால் ஃப்ரீயாக அசைய வைக்க முடியுமன்றபடியால் நாங்கள் என்பிஎன் வகை டிரான்சிஸ்டரை சுற்றுகளில் பொதுவாக பயன்படுத்துவோம். அப்போ நாங்கள் இங்கே இந்த சுற்றில் பயன்படுத்த போகிறதும் ஒரு என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர். அப்போ இது வந்து ஒரு என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் ரைட். ஓகே, இப்போ ஒரு மைக் ரைட். இந்த பிக்யூவுக்கு இடையில் ஒரு மைக்கை வந்து கொழுவ போகிறோம் ரைட். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு மைக்கை யோசி ரைட். இங்கே வந்து ஒரு மைக் இருக்குன்னு யோசி ரைட். இந்த மைக்கில் இருந்து ஒரு வயர் வரும். இந்த வயருக்குள்ளே வந்து உங்களுக்கு 2 கம்பி இருக்குமே. இந்த வயருக்கு மைக்குக்கு கீழே வர்ற வயர்களில் 2 கம்பி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்பி என்ன நடக்கும்? ஒரு கம்பியை கொண்டு போய் இங்கே பியில் கொழுவாய், மற்ற கம்பியை கொண்டு வந்து கியூவில் கொழுவாய் ரைட். அப்போ இங்கே சுற்றில இணைக்கப்படுற மைக். இங்கே மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படியன் வந்து பாடுறாண்டு வையன். மைக்கில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு மைக்கில் ஒரு பாடுறான் ரைட். அப்போ மைக்கில் பாடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைக்குக்கு உள்ளுக்கு வந்து காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தி இருக்கும் ரைட். மைக்குக்கு உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்தப்புலம் இருக்கும். காந்தப்புலத்துக்குள்ள நடுவில் ஒரு கடத்தி இருக்கும், ஒரு சுருள் மாதிரி இருக்கும் ரைட். சுருள் காந்தப்புலத்துக்கு ஒரு கடத்தி இருக்கும். அப்போ இவர் வந்து இங்கே பாடைக்குள்ளே இந்த வாயிலிருந்து வர சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் இங்கே போய் அதிர வைக்கும் ரைட். அந்த மைக்குக்குள்ளே அந்த ஒரு குமிழ் மாதிரி இருக்கும் ரைட். அந்த குமிழுக்குள்ளே போய் இந்த சவுண்ட் வேவ்ஸ் உள்ளே போய் வலித்துணிக்கைகள் போய் உள்ளே அடித்து அதிர பண்ணுறதால ஒரு அசைவு வரும். அப்போ காந்தப்புலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கடத்தி சுருள் வந்து அதிருதுன்றால் அந்த இடத்துல ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இது மின்காந்த தூண்டல் தத்துவம். மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்ச மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் இங்கே காந்தப்புலத்துக்குள்ள ரைட் உள்ளுக்கு ஒரு காந்தப்புலம் இருக்கும். காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தி சுருள் இருக்கும். கடத்தி சுருளை இவர் பாடுறதால வர்ற சவுண்ட் வேவ்ஸ் வந்து அந்த இவர் பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுருள் முள்ளுக்குள்ள அசையும். இவர் எப்படி பாடுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுருளும் அசையும். அப்போ சுருள் அசையக்குள்ள அங்கே ஒரு மின்காந்த விசை, அதாவது இஎம்எஃப்னு சொல்கிறது ஒரு வோல்டேஜ் உண்டு, ஒரு மிகச்சிறிய அளவு வோல்டேஜ் ஒன்று அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வோல்டேஜை தான் இங்கே இன்புட் பண்ண போகிறேன் ரைட். வி இன் என்று குறிக்கிறேன் நான். வி இன் என்றால் அந்த இன்புட் ரைட், இன்புட் வோல்டேஜ் என்று சொல்கிறது. அப்போ இன்புட் பண்ண போகிற இந்த பிக்யூ என்ற இடைகளுக்குள்ள மைக்கை வச்சு தான் நீ இன்புட் பண்ண போகிற ரைட். இன்புட் பண்ணினால் என்ன நடக்கும்னால் இது டிரான்சிஸ்டருடைய பேஸ் அடி, இது டிரான்சிஸ்டருடைய கலெக்டர், இது டிரான்சிஸ்டருடைய எமிட்டர் ரைட். ஓகே, அப்போ பேஸ் கலெக்டர் எமிட்டர் அது குறிச்சிட்டாய். இப்போ இன்புட்டுக்குள்ள வர கரண்ட் இப்படி போகுது. இங்கே வந்து ஒரு கொள்ளளவியை போடுறேன். இந்த கொள்ளளவி கட்டாயம் உனக்கு அடுத்த முறை வரப்போகிற எக்ஸாமில் இந்த கொள்ளளவி ஏன் பயன்படுத்தப்படுது இந்த விரியலாக்கல் சுற்றில், அதாவது டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி நாங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ண போகிறோம், ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டில் இந்த இடத்துல இந்த கொள்ளளவி ஏன் பயன்படுத்தப்படுது ஒரு கேள்வி வரும். அதில் நாங்கள் பார்ப்போம் விளக்கமாகும் ரைட். அப்போ இப்படி ஒரு இன்புட் வந்து இங்கே இருக்குது. அப்போ இன்புட் சர்க்யூட் எங்கே உருவாகும் என்றால் இந்த இடத்துல தான் இன்புட் சர்க்யூட் உருவாகும் ரைட். இந்த சர்க்யூட் தான் இன்புட் சர்க்யூட் நீ கொடுக்க போகிற இன்புட் ரைட். அப்போ இங்கே வேறு எப்போயுமே இன்புட் சர்க்யூட்டில் இந்த மைக்கிலேருந்து நீ கதைக்குள்ள உருவாகிற அந்த வோல்டேஜ் வந்து ஒரு ஆடல் அழுத்தமாக இருக்கும் ரைட். டைமோட வோல்டேஜின் வேரியேஷன் ஒரு ஆடல் அழுத்தமாக இருக்கும். உண்மையாக இப்படி இருக்காது. நாங்கள் ஒரு விளக்கத்துக்காக +,
இது மைனஸ். ஆடல் அழுத்தம் என்ன ப்ளஸ்லையும் இது கரண்ட் வரும், மைனஸ்லேருந்து மாறி மாறி கரண்ட், இது ஆடல் அழுத்தம் வரும். ஆனால் உண்மையான நாங்கள் பாடைக்குள்ளே இப்படி வராது. பாடைக்குள்ளே இப்படி இருக்க மாட்டால், உண்மையான படம் எப்படி இருக்க மாட்டால் ஒரு அசைவாக தான் இருக்கும். இப்படி தான் வரும். நாங்கள் ஒரே மாதிரி பாடம் மட்டும் தானே இப்படி தான் வரும். கொஞ்சம் அலைஞ்சு தான் இப்படி தான் வரும். ரைட், வோல்டேஜுக்கும் டைமுக்குமான வேரியேஷன் இப்படி தான் இருக்கும். நாங்கள் உண்மையாக பாடைக்குள்ளோம். ஆனால் நாங்கள் ஒரு கணக்கு புரிதலுக்காகத்தான் நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன். ரைட், ஒரு ஆடலோட சைனாக எடுத்துக்கொள்கிறேன். எப்படியும் ஒரு ஆடலோட சைன் தான் வரும். இதுதான் உண்மையானது, நான் இப்போ இதை எடுத்துக்கொள்கிறேன். ரைட், ஓகே. இப்படி ஒரு சைனை நீ இன்புட் பண்ணிக்கொள்ள, ஆடலோட அழுத்தத்தை இன்புட் பண்ணிக்கொள்ள, இது இன்புட் சர்க்கிட். அவுட்புட் சர்க்கிட் எங்கே இருக்குமானால் இங்கே இருக்கும். அவுட்புட் இந்த ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கு பாருங்க, இதுதான் அவுட்புட் சர்க்கிட். ரைட், இங்கே 3 வோல்டேஜ் நேர் அழுத்தம் டிசி வோல்டேஜ் இங்கே அப்ளை ஆகும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த கொள்ளவி ஏன் போடுறேன்டால், இந்த டிசி வோல்டேஜுக்குள்ளால் வர கரண்ட் இருக்குதானே, இந்த பக்கத்தால் வர கரண்ட் இன்புட்டை பாதிக்கும். ரைட், இந்த பக்கத்தால் கரண்ட் வந்தாங்க, இது ப்ளஸ் முடிவிடும் பேட்டரியின், இது மைனஸ் முடிவிடும். அப்போ இந்த பக்கத்துக்கு இந்த வயர்களால் ஒரு கரண்ட் வரும், இந்த தடைகளில் கொஞ்சம் அழுத்தத்தை விழுத்தி போட்டு இந்த பக்கத்தில் கரண்ட் வரைகள் அது இந்த ஐபி மின்னோட்டத்துக்குள்ள இன்புட்டாக போகக்கூடியதுக்கான பாசிபிள் இருக்குது. அதை இல்லாமல் பண்ணுறது ஒன்லி அலௌட் ஏசி வோல்டேஜ். ரைட், ஒன்லி அலௌட் ஏசி வோல்டேஜ். அதுக்குத்தான் இந்த கொள்ளளவியை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த நேரோட்டத்தை என்ன நடக்கும், நேரோட்டத்தை நீ உள்ளே வந்துட்டால் அந்த நேரோட்டத்தை இந்த கொள்ளளவை வேண்டி போடும். கொள்ளளவை தான் சார்ஜ் ஆகும். ரைட், நேரோட்ட மின்னோட்டம் டிசி கரண்ட்டை வந்து நான் கொள்ளளவிக்கு கொடுத்தா கொள்ளளவி அது சார்ஜ் ஆகி கொண்டு அந்த கரண்ட்டை வந்து உள்ள இன்புட்டுக்கு அனுப்பாது. ரைட், ஓகே. இன்புட்டுக்கு அனுப்பாதபடி இன்புட்டுக்கு போக போகிறது எப்பயுமே ஆடலோட்டம் தான். இங்கே வந்து பாருங்க, இது ஐபி என்ற ஒரு கரண்ட் இங்கே ஓடுதுன்னு வை. ரைட், ஐபி என்ற கரண்ட் இங்கே ஓடுது. இங்கே வந்து ஐசி என்று சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் ஓடுது, ஐசி என்ற கரண்ட் ஓடுது. இங்கே வந்து ஐஇ என்று சொல்லி ஒரு கரண்ட் ஓடுது. ரைட், ஓகே. ஓகே, இப்போ ஐபி என்றது அடி, இது வந்து அடி டிரான்சிஸ்டருடைய அடி, இது வந்து எமிட்டர், இது வந்து கலெக்டர்ன்றது சேகரிப்பான், எமிட்டர்ன்றது காலி. அப்போ அடியிலேருந்து வர கரண்ட் வந்து ஒரு சின்ன கரண்ட். நம்ம வேண்டாம், இங்கே நீ கதைக்கிறதால உருவாக்கப்பட்ட வோல்டேஜ் வந்து சின்ன வோல்டேஜ், கொடுக்க போகிற வோல்டேஜ் வந்து சின்ன வோல்டேஜ். அப்போ வோல்டேஜ் சின்ன வேண்டாம், அங்கே இருக்க போகிற கரண்ட் வந்து ஒரு சின்ன கரண்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்க ஆர்எஸ்ல தான் பாருங்க, நீ ஒரு ஒலிபெருக்கியை கொடுவுவேன். ரைட், ஒரு லவுட் ஸ்பீக்கரை கொடுவுவேன். ரைட், அது ஒரு கூன் மாதிரி கிடக்கு நடுவு போயலாம் பார்த்துருப்பேன். ரைட், ஒரு லவுட் ஸ்பீக்கரை இங்கே ஆர்எஸ் இந்த முடிவத்தில், இது வந்து அவுட்புட் சர்க்கிட்ன்றது இது ஓபி. ரைட், அவுட்புட் சர்க்கிட்ன்றது இது. அப்போ இங்கேருந்து கொடுக்க போகிற கரண்ட் ஐபி என்ற கரண்ட் இதுக்கால போய் இந்த ஐபி என்ற கரண்ட் சின்னனாக இருக்குது. ரைட், ஐபி என்ற கரண்ட் வந்து பாருங்க இங்கே சின்னனாக, இது வந்து ஆர். ரைட், ஓகே. ஐபி என்ற கரண்ட் இங்கே சின்னனாக இருந்தால் இந்த ஐசி என்ற கரண்ட் பாருங்க, இதுக்கு போகிற கரண்ட் இருக்குதா, கலெக்டர் கரண்ட் இருக்குதா, அந்த கலெக்டர் ஐபிக்கும் கலெக்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஐசி கரண்ட் வந்து பீட்டா டைம் ஐபி கரண்ட் ஒரு, இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. நீ அங்கே போய் எங்கே ஃபைனல் அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ் படிக்க போனால் அதை பற்றி சொல்லி தருவாங்க. ஐசி கரண்ட், அதாவது ஐசி கரண்ட் வந்து எனக்கு பீட்டா டைம் ஐபி கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஐபி கரண்ட் மாதிரி பீட்டா டைம் தான் ஐசி கரண்ட். அப்போ ஐசி கரண்ட் இங்கே பெருசாக வர போகுது, ஐசி கரண்ட் பெருசாக வர போகுதுனால் அந்த இடத்துல ஒரு தடை இருக்கும். நான் ஒளிபெருக்கிய குழுவினா தான் அந்த இடத்துல ஒரு தடை இருக்கும். அங்கே ஒரு பெரிய வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வரும். தடைக்குள்ளால மின்னோட்டம் பெரிய தடை இருக்கும் அங்கே இந்த இடத்துல. ரைட், அவுட்புட் எடுக்க போகிற இடத்துல பெரிய தடை இருக்கும். மைக்குக்குள்ளே ஏதாவது ஒளிபெருக்கி லவுட் ஸ்பீக்கருக்குள்ளே ஒரு பெரிய தடை இருக்கும். அந்த தடைக்குள்ளே இந்த ஐசி கரண்ட் போடைகள் அந்த இடத்துல பெரிய ஒரு அழுத்த வீழ்ச்சி வரும். அப்போ நீங்கள் கொடுக்கப்பட்டது சின்ன வி இன்புட் பண்ணினது ஒரு சின்ன அழுத்தம் தான், சின்ன வோல்டேஜ் தான் நீங்கள் இன்புட் பண்ணி, ஒரு மிகச்சிறிய மினியக்க விசை உருவாகி அந்த சின்ன வோல்டேஜ் தான் இன்புட் பண்ணி. ஆனால் நீங்கள் அவுட்புட்டில் நீங்கள் எடுக்க போகிறது, லவுட் ஸ்பீக்கர் எடுக்க போகிறது ஒரு பெரிய வீச்சம் கூடின மாதிரியான ஒரு வோல்டேஜை நீ எடுப்பாய். இப்படி எடுப்பாய், வீச்சம் கூடின ஒரு வோல்டேஜை நீ இப்படி எடுப்பாய். ரைட், பெரிய வோல்டேஜ் அவுட்புட்டில் எடுப்பாய், வி அவுட்டில் நீ எடுப்பாய். இதுதான் இந்த சர்க்கிட். அவுட்புட், அதாவது இன்புட்டில் சின்ன வோல்டேஜை கொடுத்து அவுட்புட்டில் பெரிய வோல்டேஜ் எடுக்கிறதா இந்த சர்க்கிட்டினுடைய விளக்கம். ரைட், இது உனக்கு ஈஸியாக விளங்கிட்டு நாங்கள் இனி கேள்விக்குள்ளே போகிறோம். ரைட், ஓகே. கேள்வியை பார், உனக்கு ஈஸியான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ் லெவலில் புரியுது, உனக்கு விஷயம் விளங்கணுன்றதுக்காக காய்ச்சிருக்கிறேன். ரைட், ஓகே. இந்த கொள்ளவியன் போட்டோம் என்றால் ஏசி வோல்டேஜை மட்டும் அலோவ் பண்ணுறது, இன்புட் பண்ணுறதுக்கு ஏசி வோல்டேஜை மட்டும் தான் கொடுக்கணும். டிசி வோல்டேஜ் பேட்டரியிலேருந்து வர டிசி வோல்டேஜை உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக, அந்த டிசி வோல்டேஜ் உள்ளே வந்தால் அது கொள்ளளவை தான் வேண்டியது சார்ஜ் ஆகிக்கும். கொள்ளளவை சார்ஜ் ஆகிறதுக்காக அந்த டிசி கரண்ட் எடுத்துக்கொள்ளும், ஏசி கரண்டை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணும். ரைட், அதுக்காகத்தான் இந்த கொள்ளளவை இங்கே போடுறது. ரைட், நான் கேள்விக்குள்ளே போவோம். விரியலாக்கல் சுற்று முதலாக கேள்வியை பார். விரியலாக்கல் சுற்றுடன் எவ்வகை டிரான்சிஸ்டர் கொடுக்கப்படும்? நான் சொன்னால் சுற்றுகளில் பொதுவாகவே என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் தான், என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் தான் சுற்றுகளில் பொதுவாகவே பயன்படுத்தப்படுது. இதுவும் உனக்கு என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் தான். ரைட், ஓகே. அது உனக்கு விளங்கிட்டு. அடுத்தது பிஎன்பி வகை டிரான்சிஸ்டர் ஏன் பயன்படுத்தப்படுவதில்லை? இன்றைக்கு உனக்கு கேட்குறான் என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் பற்றி தான் சுற்றுலா கூட கேட்குறான். நாளைக்கு உனக்கு எக்ஸாம் நீ எழுத போகிற எக்ஸாமில் பிஎன்பி வகை டிரான்சிஸ்டர் ஏன் சுற்றுகளில் பயன்படுத்துவதில்லை அப்படி ஒரு கேள்வி கேட்டால், ஏன் பயன்படுத்துவதில்லை அப்படி ஒரு கேள்வி கேட்டால் இப்படி எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். என்பிஎன் வகை டிரான்சிஸ்டரில் எலக்ட்ரான்ஸ் வந்து மிகையாக இருக்குது, ஆனால் துளைகள் வந்து குறைவாக இருக்குது. ரைட், பெரும்பான்மையாக எலக்ட்ரான்ஸ் இருக்குது, துளைகள் குறையாக இருக்குது என்பிஎன் வகையில். ஆனால் பிஎன்பி வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஎன்பி அப்போ நடுவில் தான் இருக்க போகுது. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே குறைவாக இருக்க போது, பின்றது பாசிட்டிவ்ன்றது துளைகள் என்ன, இப்போ துளைகள் அதிகமாக இருக்க போது. ஆகவே அந்த துளைகள் அதிகமாக இருந்தால் அது எங்களால் எஃபெக்டிவாக இருக்காது. இப்போ விரியலாக்கம் செய்தால் பிஎன்பி வகை டிரான்சிஸ்டர் பயன்படுத்தி விரியலாக்கம் செய்தால் எங்களுக்கு லவுட் ஸ்பீக்கரில் வர சவுண்டில் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது.
ரைட். அதனால தான் நாங்கள் என்பிஎன் வகை டிரான்சிஸ்டரை பயன்படுத்தவும் சுற்றுகள். அதனை கிளியராக காட்சினா சரி. அடுத்தது டிரான்சிஸ்டரில் XYZ என குறிக்கப்பட்டுள்ள முடிவிடங்களை பேர். இங்கே எக்ஸ்ன்றது பேஸ்ன்னு சொன்னாங்க, அடி. எக்ஸ்ன்றது பேஸ். இங்கே வந்து எமிட்டர், மின்னோட்டம் ஊடுற திசையை காட்டுறது எமிட்டர். இங்கே வந்து கலெக்டர். அப்போ நீ அதில் குறிச்சு விட்டீங்கன்னா சரி. எக்ஸ்ன்றது என்ன? எக்ஸ்ன்றது பேஸ் அல்லது அடி என்று குறி. அடுத்தது ஒய், ரைட். ஒய் என்றவர் கலெக்டர். கலெக்டரை வந்து சேகரிப்பான் என்று சொல்கிறது, ரைட். ஓகே. அடுத்தது செட் வந்து எமிட்டர். எமிட்டரை வந்து காலி என்றும் சொல்கிறது. அப்போ அடி, சேகரிப்பான், காலி அந்த முடிவிடங்களை சொல்கிறது, ரைட். அடுத்தது மூன்றாவது கேள்வி. விரியலாக்க சுற்றில் முடிவிடங்களோட நுணுக்கு பண்ணி, அதாவது நுணுக்கு பண்ணி நீங்கள் கொடுத்துருக்காங்க. நுணுக்கு பண்ணின்றது நம்ம மைக், ஒரு சின்ன மைக் கொண்டு இதில் கொடுக்கணும்னு கேட்டால் நான் சொன்னேன், இன்புட் பண்ணுற இடத்துல உங்களோட இன்புட் சர்க்கிட் எங்கே இருக்கும்? அடி காலி, அடி காலி சந்தியில் இந்த இடத்துல இன்புட் சர்க்கிட்டை கொடுப்பாங்க, ரைட். ஓகே. அப்போ இந்த இடத்துல தான் இந்த நுணுக்கு பண்ணியை கொழுவ வேண்டி வரும், ரைட். மைக்கை வந்து இங்கே தான் கொழுவ வேண்டி வரும். PQ கடையில் கொடுக்கணும். அப்போ நுணுக்கு பண்ணிக்கு அதாவது என்ன விரியலாக சுற்றில் முடிவிடங்கள் நுணுக்கு பண்ணி இணைக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் PQ என்ற முடிவிடங்களுக்கு இடையில், PQ என்ற முடிவிடங்களுக்கு இடையில் இணைக்கப்பட வேண்டும் நுணுக்கு பண்ணி, ரைட். நுணுக்கு பண்ணிக்கு கிடைக்கும் ஒலி அலைகள் மின் சைகைகளாக மாற்றப்படும் தோற்றப்பாட்டை பெயர். இங்கே கொடுக்க போகிற ஒலி இல்லைனா சொன்னால் அந்த ஒரு பாடு வரை இங்கே இருந்தேன், ரைட். இங்கே இருந்து ஒரு ஆள் பாடைக்குள்ளே அந்த சவுண்ட் வேவ்ஸ் போய் வழி துணிக்கைகள் இதில் அதிர வைக்கும், ரைட். அதிர வச்சால் உள்ளுக்கு ஒரு காந்தப்புலம் இருக்கும். காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தி உள்ளே இருந்து அதிரும். ஒரு கடத்தி அதிரைக்குள்ளே அங்கே ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆகும். காந்தப்புலத்துக்குள்ளே இருக்கிற கடத்தி வந்து காந்த விசை கோடுகளை வெட்டி ஒரு EMF-ஐ ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இடத்துல ஒரு சின்ன வோல்டேஜ், ஒரு மிகச்சிறிய அளவு ஒரு மினி வோல்டேஜ் ஒன்று அந்த இடத்துல உருவாக்கப்படும். அந்த வோல்டேஜ் தான் நீங்கள் வரும்போது வயர்களால் 2 வயர்களாக எடுத்து அதை வோல்டேஜை உள்ள இன்புட் பண்ணுறது. வயரை தான் கொண்டு கனெக்ட் பண்ணுறது. PQ என்ற முடிவிடத்தில் 2 வயரை கொண்டு கணக்கு. அப்போ அந்த 2 வயர்களையும் ஒரு சின்ன அழுத்த வித்தியாசம் இருக்க போகுது, ரைட். அப்போ நுணுக்கு பண்ணி கிடைக்கும் ஒலி அலைகள் மின்சைகளாக மாற்றப்படும் தூற்றப்படாது காந்த விசை கூடுகளை வெட்டி ஒரு கடத்தி அசையப்படி காந்தப்புலத்துக்குள்ள காந்த விசை கூடுகளை வெட்டுற மாதிரி ஒரு கடத்தி அசைய பண்ணினால் அங்கே உருவாக்கப்படுற அழுத்த வித்தியாசத்துக்கு என்ன பேர், என்ன விஞ்ஞான பேர் என்று கேட்டால் தூண்டல் தத்துவம், ரைட். மின்காந்த தூண்டல் தத்துவம் என்று காட்சினா சரி. ஒலி அலைகள் மின்சைகளாக மாற்றப்படும் தோற்றப்பாடை பேர் எடுக்க மின்காந்த தூண்டல் தத்துவம். இதை கண்டுபிடிச்சது மைக்கேல் ஃபாரடே என்ற ஒரு விஞ்ஞானி, ரைட். அடுத்தது விரியலாக்க சுற்றில் முடிவிடங்களோட ஒலிபெருக்கி எங்கள் அவுட்புட் சர்க்கிளில் நினைக்கணும். அப்போ RS என்ற முடிவிடங்களில் ஒலிபெருக்கி, ரைட். ஒலிபெருக்கியை நாங்கள் இங்கே இணைக்க வேணும். அப்போ RS என்ற முடிவிடத்தில், ரைட், அவுட்புட் சர்க்கிளில் தான் இணைக்க வேணும், ரைட். ஓகே. அடுத்த விஐ கேள்வி. நுணுக்கு பணியிலிருந்து வழங்கப்படும் சைகையுடன் தொடர்பட்டு பௌதிக கணியம் விரியலாக்க சுற்றின் மூலம் விரியலாக்கப்படும். நுணுக்கு பணியிலிருந்து வழங்கப்படும் சைகையுடன் தொடர்புபட்ட எப்பௌதீக கணியம், ரைட். எப்பௌதீக கணியம் இங்கே விரியலாக்கப்படும். நான் சொன்னேன் இன்புட் சர்க்கிட்டில் நீ கொடுக்க போகிற வோல்டேஜ், இந்த இன்புட் சர்க்கிட்டில் நீ கொடுக்க போகிற வோல்டேஜ் எப்படி இருக்குமென்னு கேட்டால் ஒரு சின்ன வோல்டேஜ் தான் உருவாகும். அப்போ இப்படி தான் உனக்கு வோல்டேஜ் இருக்குதுன்றால் இது வந்து ப்ளஸ், இது வந்து நெகட்டிவ் என்றால் இங்கே ஒலிபெருக்கியில் வந்து அவுட்புட் சர்க்கிட் எப்படி இருக்குமென்னு கேட்டீங்கன்றால், ரைட், அதுக்கொத்த படத்தை அப்படியே இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவுட்புட் சர்க்கிட் வந்து இப்படி அண்டு இருக்கணும். வேறு கொஞ்சம் வீச்சம் கூட. நீ பேர் மைக்கில் நீ கதை கேட்கல ஒரு சின்ன உரப்பு தான் இருக்குது. வீச்சம்ன்றது என்ன? உரப்பத்தை ஒலி இந்த பண்பு நீ படிச்ச நீ வீச்சம்ன்றது உரப்பு தான் வீச்சத்தை தீர்மானிக்கும், ரைட். வீச்சத்தின் அளவு தான் உரப்பு. வீச்சம் உரப்பும் ஒன்று தான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒலி இலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீச்சமாக இருக்குது. வீச்சம்ன்றது என்ன? இந்த கிடையச்சில இருந்து அலைக்குள்ள செங்குத்து தூரம், என்ன நிலைக்குத்து தூரம் இங்கே வந்து குறைவாக இருக்க. வீச்சம் குறைவான இந்த இடத்துல சவுண்டு உரப்பு வந்து குறைவு. ஆனால் இங்கே பாருங்க வீச்சம் பெருசு. அப்போ இங்கே ஆம்பிளிஃபயர் ஆகியிருக்கு. அதுதான் இங்கே சர்க்கிட்டினுடைய பிரதான வீல். இன்புட் கொடுக்குறது சின்ன வோல்டேஜ், எடுக்கிறது பெரிய வோல்டேஜ், ஒலிபெருக்கியில் பெரிய வோல்டேஜ் எடுக்கிறது. அப்போ அங்கே ஆம்பிளிஃபயர் ஆகியிருக்குது. ஆம்பிளிஃபயர் ஆகிறேன்டா விரியலாக்கம் பண்ணியிருக்குது, வோல்டேஜ் வந்து அதிகரிச்சிருக்குது. அதை தான் இங்கே சர்க்கிட்டில் பயன்படுத்தப்படுறது. டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி விரியலாக்கம் பண்ணியிருக்கிறோம், ரைட். ஓகே. ஓகே. எப்பௌதிய கணியம் விரியாக்கப்படும் கேட்டால் வீச்சம், ஒலி அலையின் வீச்சம் இன்னும் பெட்டர். வீச்சம் என்று சும்மா கொடுக்காமல் ஒலி அலையின் வீச்சம் என்று கொடுத்தா பெட்டரான ஆன்சர், ரைட். ஓகே. அடுத்தது விரியலாக்கப்பட்ட சைகையை ஒலிபெருக்கிக்கு வழங்கும் போது அதன் மூலம் ஒலி உற்பத்தி செய்யப்படும் விதத்தை எழுது. இப்போ நீங்கள் ஒலிபெருக்கிக்கு கொடுக்க போகிறது வோல்டேஜ் தான், ரைட். அப்போ இந்த இடத்துல நீ கொடுக்க போகிறது ஒரு விரியலாக்கம் செய்யப்பட்ட ஒரு வோல்டேஜ், ஆம்பிளிஃபயர் பண்ணப்பட்ட ஒரு வோல்டேஜ் தான் நீங்கள் இன்புட் பண்ணுறாய், ரைட். அப்போ இன்புட் பண்ண போகிற வோல்டேஜ் பெருசாக இருந்தால் இங்கேயும் பாருங்க ஒரு காந்தப்புலத்துக்கு கடத்தி இருக்கும். ஒரு காந்தப்புலத்துக்கு இல்லை ஒரு கடத்தி இருக்கும். இந்த கடத்திக்கு வந்து ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் இங்கே வந்து நீ கதை கேட்கல உருவானது சின்ன வோல்டேஜ். இங்கே வந்து பெரிய அந்த சின்ன வோல்டேஜை பெருசாக ஆம்பிளிஃபயர் பண்ணி பெரிய வோல்டேஜ் உள்ள கொடுக்கக்குள்ள அந்த கடத்தி வந்து பாருங்க வேகமாக கடத்திக்குள்ளால கரண்ட் வந்து பெரிய கரண்ட் உள்ளே போகுது. அப்போ கடத்தி வந்து வேகமாக அது அசையா போகுது. கடத்திக்குள்ளே பெரிய வோல்டேஜ் போகுதுண்டா. விரியலாக்கப்பட்ட ஆம்பிளிஃபயர் பண்ணப்பட்ட வோல்டேஜ் கடத்திக்குள்ளே போகுது. காந்தப்புலத்துக்குள்ள கடத்தியாக இருக்குது. அப்போ கடத்தி வந்து அங்கே வேகமாக அதிர போகுது. காந்த விசை கூடுதல் வேகமாக வெட்டப்பட போகுது. அந்த பெரிய சவுண்டு உருவாக போகுது, ரைட். சவுண்ட் வேவ்ஸ் வந்து பெருசாக இருக்கும்போது ஒலிபெருக்கியில் என்ன ரீசன் விரியலாக்கம் செய்யப்பட்ட வோல்டேஜ் இன்புட் ஆகுது. அங்கே வோல்டேஜ் வந்து காந்தப்புலத்துக்குள்ள இருக்கிற ஒரு கடத்தி சுருளை வந்து அதை அசைய வைக்க போகுது, வேகமாக அசைய வைக்க போகுது. வோல்டேஜ் பெருசுண்டால் அது வேகமாக அசைய போகுது, ரைட். வோல்டேஜ் கூட பெருசாக அசைவு இருக்குமே என்ன. அப்போ பெரிய அசைவங்க நடக்க போகுதுன்னு கேட்டால்
அந்த இடத்துல பெருசாக அதிரும் விதானம்னு சொல்கிற அந்த முன்னுக்கு கூம்பு மாதிரி இருக்கும் தானே ஒளிபெருக்கில் நீ பார்த்துருப்பேன். அது வந்து அதிர்வு அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதானம் அதிர்வுக்குள்ள பெரிய அதிர்வு உண்டானால் ஒளி உண்டாகும். அதிர்வின் அளவுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் உருவாகும். அப்போ இங்கே வந்து மைக்கில் வந்து அதிர்வு சின்ன அதிர்வு, நான் கதை கேட்க வர ஒரு சின்ன அதிர்வு. ஆனால் இங்கே வோல்டேஜை விரியலாக்கம் பண்ணி கொடுக்கப்பட்டது பெரிய அதிர்வு. பெரிய அதிர்வுனா லவுட் ஸ்பீக்கரில் பெரிய சவுண்ட் கிடைக்கும். அந்த விஷயத்தையும் விளங்குற மாதிரி காய்ச்சினாலும் சரி, விரியலாக்கப்பட்ட சைகையை ஒளிபெருக்கி வழங்கும் போது அதன் மூலம் ஒளி உற்பத்தி செய்யப்படும் விதத்தை சுருக்கம் வழங்கினால் அந்த ஒளிபெருக்கிக்குள்ளே இருக்கிற காந்தப்புலத்துக்குள்ளே இருக்கிற கடத்திக்கு வந்து விரியலாக்கம் செய்யப்பட்ட வோல்டேஜை இன்புட் பண்ணக்குள்ள எனக்கு அதிர்வு பெரிய ஒரு அதிர்வு கிடைக்கும். அந்த அதிர்வு காரணமாக ஒலியலைகள் பிறப்பிக்கப்படும். அந்த விஷயத்தை கருதிங்க. சரி, அது சத்தமான வீச்சம் கூடின உரப்பு கூடின ஒலியலைகள். இங்கே வந்து உரப்பு குறைஞ்சது மைக்கில் லவுட் ஸ்பீக்கரில் உரப்பு கூடின ஒரு ஒலியலைகள் பிறப்பிக்கப்படும் கருதிட்டாலே சரி. அப்போ இது ஈஸியான விஷயம் தான். நிறைய பேர் எலக்ட்ரானிக்ஸை பார்த்து பயப்படுவாங்க. ரைட், ஈஸியான ஒரு விஷயம் தான். நாங்கள் ஈஸியாக அடிச்சிட்டோம். 9வது கேள்வி பார்த்துட்டோம். ரைட், நாங்கள் இப்போ அடுத்தது 7வது கேள்வி ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபிசிக்ஸில் உள்ள ஒரு கேள்வி சிம்பிளாக அடிச்சுட்டு போவோம். ரைட், ஓகே. உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் மின் வகுப்புகளை பற்றிலாம் உங்களுக்கு விளங்கிட்டு தான் நான் ஒரு நம்பிக்கையோடு தான் போகிறேன். விளங்காத பட்சத்தில் நீங்கள் நேரடியாக என்னுடைய கேள்வியை கேட்கலாம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நேரடியாக என்னுடைய கேள்வியை கேட்கலாம். உங்களுக்கான சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைப்பேன். ரைட், ஓகே. அடுத்தது 7வது கேள்வியை ஒரு சிறப்பான கேள்வி தான். இதுவும் லைட் சம்பந்தமானது. ரைட், ஓகே. லைட் சம்பந்தமான ஒரு கேள்வி. கண்ணாடி குவிவு வில்லை ஒன்றின் தலைமையச்சுக்கு சமாந்தரமாக வரும் ஓர் ஒளிக்கதிர் வில்லையில் பட்டு முறிவடைந்த பின்னர் செல்லும் விதம் ஒரு ஒன்றில் காட்டப்படுகிறது. வில்லையின் தலைமையச்சின் மீது ABCDE ஆகிய புள்ளிகள் AB சமன் BC சமன் CD சமன் DE ஆகுமாறு குறிக்கப்படும். ரைட், அப்போ இந்த எல்லா கோடுகளும் சமன். AB என்றது BCக்கு சமன், BC என்றது CDக்கு சமன், CD என்றது EDக்கு சமன். அப்போ எல்லா கோடுகளும் சமன் என்று சொல்லியாச்சு. ரைட், புள்ளி C-ஐயும் புள்ளி D-ஐயும் பேரிட்டு. புள்ளி C என்றது என்ன? இந்த வில்லை குவிவு வில்லை என்று தான் சொல்லுவோம். ரைட், அப்படி தானே? குவிவு வில்லை வந்து C என்ற புள்ளியின் சென்டரில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை வந்து என்ன சொல்ற ஒளியியல் மைய புள்ளின்னு சொல்ற ஒளியியல் மைய புள்ளி. ரைட், ரைட். அப்ப சி என்றவர் இங்க வந்து ஒளியியல் மைய புள்ளி என்று சொல்றது. மைய புள்ளி சி என்றதை பேரிட்டார். அடுத்தது பாருங்க டி என்றவர். ரைட், டி என்றவர் இங்க இருக்கிறார். அப்ப டி என்றவர் பாருங்க இந்த படத்தின்படியே டி என்றவர் தலைமையச்சுக்கு சமாந்தரமா வார. ரைட், தலைமையச்சுக்கு சமாந்தரமா வார இந்த கதிர் வந்து பாருங்க இந்த டி என்றதுக்குள்ளால போகுது. என்ன அப்போ டி என்றதுக்குள்ள தலைமையச்சுக்கு சமாந்தரமாக வர டி என்றதுக்குள்ள போகிறாங்கன்னா அந்த புள்ளி வந்து குவிய புள்ளியாக இருக்கும். ரைட், குவிய புள்ளியாக இருக்கும். ரைட், ஓகே. இது வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒளியியல் சம்பந்தமான எலக்ட்ரானிக் சம்பந்தமான மின் வகுப்புகள் சம்பந்தமான நிறைய கேள்விகளை பார்த்துட்டோம். லைட் சம்பந்தமான தொடர்ச்சியான கேள்விகளை நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.